ஒரு மனிதனுக்கு 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வலுவாக இல்லை என்றால் அவருக்கு வீடு கிடையாது, வாகனம் கிடையாது, வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பதே கிடையாது. அப்ப அதிர்ஷ்ட வாழ்க்கை வேணும் என்றால் இந்த அமிர்த நாராயண பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதாவது அழைத்து அருள் கொடுப்பது. இப்ப நான் சொல்லிட்டேன், அந்த போற கொடுப்பினை, அழைக்கிற கொடுப்பினை அவர் கையில். அந்த பெருமாளுடைய திருவுருவத்தை பார்த்து நான் மெய்சிலிர்த்து போனேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒளிப்படாத சிற்பம். ஒளிப்படாத சிற்பம். ஒரு கல்லின் மேல் பாத்தீங்கன்னா ஒரு உளிப்பட்டு காயம் இல்லாமல் நார்மலான ஒரு கல்லிலே கல்லால் உறைந்து செய்த பெருமாள். ரொம்ப அற்புதமான ஆற்றல் அந்த பெருமாளுக்கு இருக்கிறதுமா. இந்த பெருமாளை நான் பாத்திர மாத்திரமே ரொம்ப வாழ்க்கையில ஒரு நிறைய மாற்றத்தை கொடுத்த ஒரு இறைவன். அதனால யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் இந்த அதிர்ஷ்டம்னா நான் அனுபவிச்சதே கிடையாது, நிம்மதியா அது எங்க இருக்கு, கடனா வேதனையா இருக்கிற, ஒரு கடனுக்கு இன்னொரு கடன் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றவாலாம் இந்த பெருமாளுக்கு தாமரை மலரும் துளசி மாலையையும் எல்லா கிழமையிலும் இந்த பெருமாளுக்கு போகலாம். இப்ப புரட்டாசினே குருஜி சனிக்கிழமை தான் சொல்றாரு, கிடையாது. இந்த பெருமாளை திங்கள் கிழமை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. புதன்கிழமை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது.